நண்பர்கள் புகைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க. தமிழகத்துல தலைநகர்ல அதாவது விடியல் ஆட்சி நடக்கிறது என்கின்ற ஒரு என்ன சொல்றது இருமாப்புன்னு கூட சொல்லலாம், இல்ல அவங்களுடைய கர்வம்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விடியல் ஆட்சி என்று. ஆனா தலைநகர்ல பெருங்குடின்ற ஒரு பகுதியில, அந்த பகுதியில டாக்டர் அம்பேத்கர் புரட்சி நகர் உட்பட ஒரு 10 நகர் இருக்கிறது. அந்த நகர் பகுதியில 30,000 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அடிப்படை வசதி இல்லை. அங்க மட்டும் இல்லைங்க, அப்படியே போனீங்கன்னா பெத்தேல் நகர், திடீர் நகர், இந்த மாதிரி பல நகர்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது. இதுல என்ன சிரிப்புனா, நிறைய பேர் கேட்பாங்க பெருங்குடியிலேயே, ஏங்க நாங்க டாக்ஸ் கட்டி தண்ணி வரி எல்லாமே கட்டுறோம், எங்களுக்கே அடிப்படை வசதி இல்லைங்க இந்த அரசியல்ல. உண்மை இருக்குது, அந்த மாதிரி பகுதி இருக்கானா இருக்கு. வரி கட்டினா கூட ஒழுங்கா அடிப்படை வசதி செய்து கொடுக்காத ஒரு நிலவரம் தான் திமுக ஆட்சியிலையும் இருக்குது, ஏடிஎம்கே ஆட்சியிலையும் இருக்குது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 30,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படை வசதி என்பது கிடையாது. அப்போ அடிப்படை வசதி செய்யாத இந்த அரசு எப்படி விடியல் அரசாக இருக்க முடியும்? போன முறை வரும்போது இந்த பகுதியில எம்எல்ஏவாக இருக்கட்டும், மற்ற திமுக நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது அடிப்படை வசதி செஞ்சு தரோம், பட்டா வாங்கி தரோம், வரி போட்டு தரோம்னாங்க. ஆனால் இங்கு கே விளையாட்டு குழுன்னு ஒரு தம்பிகள் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து பட்டாவே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்தாலும் இங்க வரியும் போடல, பட்டாவும் போடல. அதாவது ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி தெளிவா இருக்கிறாங்க, ஏழை மக்கள் வளரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்களுக்கு பட்டா வழங்குவதில்லை. ஒரு நிகழ்ச்சியில எம்எல்ஏ பேசுறாரு, திமுக எம்எல்ஏ, நாங்க உங்களுக்கு பட்டா வழங்குறோம், ஒரு 100 பேருக்கு பட்டா வழங்கினாங்க போலவது வேற ஒரு பகுதியில, இந்த இடத்தை விற்று விடாதீர்கள், ஏன்னா அந்த பட்டா கொடுத்ததுனால நீங்க கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய நினைவில் ஏழை மக்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. கோடீஸ்வரன் ஆயிடக்கூடாதுன்றது அவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையோடு, ஏன்னா ஓட்டு கிடைக்காதுல்ல, அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமான விஷயம். சென்னையில பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற இந்த பகுதி மட்டும் இல்லைங்க, பெரும் பகுதியான மக்கள், ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் வசிக்கின்ற பகுதிகளுக்கு பட்டா கிடையாது, பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அடிப்படை வசதி கிடையாது. நீங்க பெரிய பெரிய இடங்கள்ல நிறைய டாக்ஸ் கட்டுற இடங்கள்ல கூட அடிப்படை வசதி கிடையாது. இப்ப நான் பேசுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் எஸ், இருக்கிறது. இந்த பக்கம் பெருங்குடியில பெருந்தலைவர் காமராஜர் நகர் போனீங்கன்னா அங்க பாதாள சாக்கடியே இல்லை, குடிநீர் இணைப்பு இல்லை, ஆனா வந்து டாக்ஸ் போடுறாங்க ரெண்டுத்துக்குமே. அதே போல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காலை நேரத்துல பாத்தீங்கன்னா சாக்கடை ரொம்ப வழியும். கண்ணஞ்சாவடியில கூட நான் நிறைய பார்த்துருக்கேன், போட்டோஸ்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆதாரம் இருக்கிறதா? அடிப்படை வசதி இல்லாமல், அடிப்படை வசதி சரியாக செய்யாம இந்த திமுக ஆட்சியும் ஏடிஎம்கே ஆட்சியும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதை போக்க வேண்டும் என்றால் தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக வர வேண்டும். ஊழலற்ற ஒரு ஆட்சியாக மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு வருகின்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அப்படி நீட்டினால் அவர்களுக்கு நீங்க வந்து இந்த முறை வந்து தாவேகாவிற்கு விசில் சின்னத்துல ஓட்டு போட்டீங்கன்னா மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து வளருவோம். ஏன்னா ஏழை மக்களை ஏழையாக வைப்பதுதான் திமுகவும் அதிமுகவின் தத்துவம். இல்லைன்னா கட்சி கூட்டத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. பணக்காரன் வருவானா? யாருன்னா கோடீஸ்வரன் கூட்டத்துக்கு வருவானா? வரமாட்டான். மேடையில் உட்காரத்துக்கு வேணா வருவான். ஆனா போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து ஊழியம் செய்யறது எல்லாருமே யாருன்னா ஏழை அடித்தர மக்கள் தான். அந்த மக்களை வஞ்சிக்கின்ற விஷயமாக அடிப்படை வசதி செய்யாமல் வைத்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த முறை இந்த பெருங்குடி பகுதி மட்டுமல்ல, நம்மளுடைய சென்னையில வசிக்கக்கூடிய, அது வந்து பெத்தல் நகராக இருக்கட்டும், இல்ல கண்ணகி நகராக இருக்கட்டும், கண்ணகி நகர்லாம் போனீங்கன்னா இன்னும் கஷ்டம். அவங்களுக்கு இன்னும் அடிப்படை வசதியெல்லாம் இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. மொத்த சென்னை வாசிகள், சென்னையோட வாழக்கூடிய சென்னை மக்களை தூக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் தள்ளி ஓரத்துல ஒதுக்குப்புறத்துல போட்டு வச்சிருக்காங்க. காரணம் அரசியல். மக்களுக்கு அவங்களுடைய ஓட்டோட பலம் தெரியல. தெரியாததுனால்தான் திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டதோட விலை 25 கிலோமீட்டர். இப்ப அங்க டெவலப் ஆச்சுன்னா அங்க இருந்து மறுபடியும் இன்னொரு 25 கிலோமீட்டர் தள்ளி
புறநகர்ல தூக்கி போடுவாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அது அந்த நிலை மாற வேண்டும். அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா மறக்காம இந்த முறை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விசில் இந்த வாட்டி பறக்கணும். தளபதி முதலமைச்சரானால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதனால் மறந்து விடாமல் ஒவ்வொருவரும், நீங்களும் சரி, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. நன்றி. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.